Stepstone Viram Phase 2. Kattupakkamla premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. இன்று பராபர வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள் 27/7/2026 திங்கட்கிழமை. இன்று சுக்ல திரையோதசி திதி மாலை 5:47 வரை, பின்பு சதுர்த்தசி. பகல் 12:38 வரை தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் சந்திரன், பின்பு பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. இன்று ராகுகாலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று வாஸ்து பூஜை செய்வதற்கு சிறப்பான நாள். வாஸ்து பூஜை செய்கிறதுக்கு காலை 7:42 8:18 வரை வாஸ்து பூஜை செய்வதற்கு சிறப்பான நாள். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய சூலம் கிழக்கு சூலம். பரிகாரமாக தயிர் எடுத்துக்கொள்ளலாம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மேசராசிக்கு 4க்குடைய சந்திரன், கடகத்துக்குரிய சந்திரன் 9வது வீடாகிய தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறது. 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 9ஆம் இடமாகிய பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான விஷயம். 9ஆம் இடம் பாக்கியம் அப்படிங்கிறது 9ஆம் இடம்ங்கிறது நம்ம தந்தை அப்படிங்கிற விதத்தில் பார்த்தா கூட, சுகஸ்தானத்தை அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் இதுவரை தந்தையின் உடல்நலத்தில் சிறிது சுகவீனங்கள் இருக்கிறவர்களுக்கு இன்று சுகம் இல்னஸ்லேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ள நாள். 2வது 4ங்கிறது வீடு மனை விஷயங்கள் வாங்கிறது, தந்தை வழி மனை வாகனங்கள் வாங்கிறது, தந்தை வழியில் ஒரு கான்டாக்டு, தந்தை வழியில் ஒரு லாபகரமான விஷயங்கள் மேசராசினருக்கு இன்று நடக்கும். இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி 3க்குடைய சந்திரன் ரிஷபத்திற்கு 8ஆம் இடமாகிய அஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் சந்திரன். அப்போ 8ங்கிறது என்னென்னா அஷ்டமத்தை குறிக்கக்கூடியது என்னென்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் உருவாவதால் இன்று சற்று அமைதி காத்து செல்வது ரிஷபராசினருக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள். சந்திராஷ்டமம் அப்படின்னோடனே டோட்டலாக எதுவும் பயப்பட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் பேச்சை குறைத்து வீண் ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். 2வது இந்த மன சஞ்சலம் விஷயங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக என்ன, விநாயகர் வழிபாடு எடுத்துக்கொள்வது. எப்போவுமே சந்திராஷ்டமம் அப்படின்னா கோயிலுக்கு செல்வது, விநாயகர் கோயிலுக்கு செல்வது ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி சந்திரன்கிறது பெண் தெய்வத்தை குறிப்பதால் அம்மன் கோயில் வழிபாடு விஷயங்களும் சிறப்பாக கொடுக்கும். இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் 7ஆம் இடமாகிய களத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமைவது ஒரு சிறப்பான அமைப்பு. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவும் இருக்கிறது ஒரு தனம், பெரிய பணம் எதிர்பார்ப்பு அப்படி விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புடையது மிதுன ராசி. அந்த வகையில் அந்த 2ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் 7ஆம் இடமாகிய களத்திரம் அப்படின்னு என்ன, கணவன் மனைவி அப்படிங்கிற ஆப்போசிட் காம்பினேஷனில் இருக்கிறவங்க, கணவன் மனைவியால் கணவன் அப்படிங்கிற இதில் அவர்களுக்கு லாபகரமான பண வரவு விஷயங்கள், அதுவும் சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது, பெரிய அமௌண்ட்டு விஷயங்கள், டிரான்சாக்ஷன், பண வரவு விஷயங்கள் நடப்பதற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு உடைய நாள். இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா, சந்திரனுடைய பரல்கள் எப்பவும் வழக்கமாக சொல்கிறது 1 3 6 7 10 11 அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சந்திரனோட பரல்கள் 7ஆம் இடத்தில், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனோட பரல்கள் பரவலாக பலமாக விழுவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி. ராசியாதிபதியாகிய சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில் சிறப்பான விஷயம். 6ஆம் இடம்னு பொதுவாக என்ன பண்ணுவாங்க, 6ங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு 6ல் சந்திரன் மறைஞ்சிட்டு அப்படிங்கிறது வேறு. பட் சந்திரனுடைய கதிர்கள் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துக்கு பலமாக கிடைக்கிறதுனால என்னென்னா, 6ஆம் இடம்ங்கிறதுனா உத்தியோகத்தை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உண்டான முயற்சி செய்கிறவர்களுக்கெல்லாம் உத்தியோக விஷயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கக்கூடிய நாள். 6ஆம் இடத்து அதிபதி நெகட்டிவில் எடுத்தோம்னா 1ஆம் இடத்து அதிபதி 6ல் போய் இருக்கிறது என்னென்னா வம்பு வழக்கு வாக்குவாதங்கள் உருவாகக்கூடிய நாள். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டியது. சந்திரனோட கதிர்கள் கிடைப்பதால் மன தெளிவோட இவர்கள் இன்றைய பொழுதை கழிப்பதற்கு ஒரு சிறப்பான நாள். இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
சிம்ம ராசி. ராசிக்கு 12 கூடிய சந்திரன் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம். 5ங்கிறது 12ங்கிறது எப்பவும் விரயம், 5ங்கிறது வந்து பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது. அப்போ எப்படின்னா தங்களது பூர்வ புண்ணியத்தை ஊருக்கு செல்லக்கூடிய போகலாமா அப்படிங்கிற ஒரு பிளானிங் பண்ணுற என்ன ஐடியா இருந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, இல்லை பிளான் பண்ணுவாங்க, இல்லை பிளான் பண்ண பிளானை இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க சிம்மராசிக்காரர்கள். 12ஆம் இடம் இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் விரயம் அப்படின்னு எடுத்தோம்னா குழந்தைகள் மூலம் இன்று சிறு சிறு செலவுகள், குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போய் வைத்திய செலவுகள், இந்த மாதிரி விஷயங்களும் நடப்பதற்கு உரிய நாள். இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி. ராசிக்கு லாபாதிபதியாகிய சந்திரன் இன்று 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வந்து அமர்வது கன்னிக்கு ஒரு சிறப்பான நாள். எப்பவுமே லாபம்ங்கிறது கொஞ்சம் எப்போவுமே என்னென்னா ஒரு எஃபர்ட் எடுத்தால் நம்ம லாபத்தை ஈட்டுவோம். பொருள் ஈட்டுறதோ இல்லைன்னா ஒரு பேர் புகழ் வாங்குறதுனால ஒரு உழைப்பு ஒன்று இருக்கும். பட் இன்றைக்கி கன்னிராசிக்காரங்க என்ன சுகமாக அவர்கள் லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு. அப்போ படுத்த இடத்துலையே வந்து எனக்கு எல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிப்பேங்கிற ஸ்டைலில் இன்றைக்கி வந்து மிகவும் சிறப்பாக அவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். பயணங்கள் மேற்கொள்வதற்கு, வண்டி வாகனங்களில் செல்வதற்கெல்லாம் இது ஒரு உகந்த சிறப்பான நாள். இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி. ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்வது ஒரு சிறப்பான விஷயம். 10ல் குரு வந்து இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் நல்ல தெளிவாக திட்டமிட்டபடி தொழிலை தொடங்குவதற்கு உண்டான முயற்சிகளுக்கு உண்டான விஷயங்கள் அனைத்தும் இன்று பேசி முடிவெடுக்கக்கூடியதற்கு ஒரு நல்ல அமைப்புடைய நாள் இந்த நாள். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது, அதேமாதிரி மாமியார் அப்படிங்கிற கூட இதில் ரிலேஷன்ஷிப்பு, அந்த விஷயங்கள்லாம் இன்று மிகவும் பலமாக நல்லபடியாகவும் இருப்பதற்கு உகந்த நாள் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி. ராசிக்கு 9 கூடிய சந்திரன் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம், வரவுஸ்தானம், தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். 9ஆம் இடத்துல குரு கூட சேர்ந்து இருக்கிற சந்திரன், குரு கூட இருக்கிறதுனால சந்திரன் 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால விருச்சிக ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதால் தந்தை வழியில் ஒரு ஆதாயங்களை, லாபங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நேட்டிவ் போகலாமா, கோயில் குளங்கள் போகலாமா, டூரு, அதாவது டோட்டலி பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்த யாத்திரைன்னு சொல்கிற மாதிரி உள்ள ஒரு பிளான் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு ஐடியாக்கள் வரும். அந்த விஷயங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து பண்ணக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி. ராசியிலே சந்திரன், அவர் 8 கூடியவர். கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக எடுத்தோம்னா 8 கூடியவர் லக்னத்துக்கு வரும்போது என்னென்னா நீங்கள் போய் சண்டைகளுக்கு வேண்டாம், சண்டை தேடி வரும், வம்பு வழக்குகள் தேடி வரும் அப்படிங்கிறது. ஆனால் சந்திரனுடைய பரல்கள் 1ஆம் இடமாகிய தனுசு ராசிக்கே விழுவதால் இவர்கள் மனசு தெளிவு அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து ஒரு தெளிவான முடிவோட சுயமாக சிந்திச்சு பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள். 8 கூடியவன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது ஒரு நல்ல விஷயம். இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி. ராசிக்கு 7 கூடிய சந்திரன் 12ஆம் இடத்தில். அப்போ 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரத்தை குறிக்கக்கூடியது, நண்பர்களை குறிக்கக்கூடிய வீட்டுக்குரிய சந்திரன் 12ஆம் இடம் மேலே இருக்கிறதுனால இன்று மகர ராசிக்காரர்கள் நண்பர்கள், மனைவி இல்லை கணவன் இவர்களோட ஒரு சுற்றுலா, வெளி பயணங்கள், இந்த விஷயங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்கும். இல்லைன்னா ஏற்கனவே போட்ட பிளான் இன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி அது நண்பர்கள் இவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்பென்ஸ் செலவழிக்கக்கூடிய, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட அந்த வயதுக்கு தக்கவாறு. ஒரு யங் ஸ்டேஜ்னால் டூர் போகிறது செலவழிக்கல இருக்கும். ஒரு ஏஜ்டு பர்சனில் இருக்கிறவங்க என்ன அப்பாவுக்கு செலவழிக்கிறது, அம்மாவுக்கு செலவழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை மகர ராசிக்காரர்கள் இன்று சந்திப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி. 6 கூடிய சந்திரன் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில். அப்போ 6ஆம் இடம் உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் இன்று ஒரு நல்ல வருமானங்கள், லாபங்கள் ஈட்டக்கூடிய நாள். அப்போ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரொமோஷன், அப்படி வேலையில் ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ஒரு டிஸ்கஷனில் வந்து நம்ம கொடுத்த சஜஷனை ஓகே பண்ணி நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கிது. என்ன பணம் மாத்திரம் இல்லை, பாராட்டு, நன்மதிப்புக்கு பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே நேரத்தில் நெகட்டிவ் ஆஸ்பெக்டை பார்த்தா 6 கூடியவன் 11ல் வந்து நிற்கிறதுங்கிறது எப்போவுமே ரோகாதிபதி லாபஸ்தானத்தில் வந்திருந்தால் வரவும் செலவும் சரியாக இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி. ராசிக்கு 5 கூடிய சந்திரன் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில். அப்போ 5 கூடியவர் 10க்கு வர்றதுங்கிறது என்ன, தொழில் ஸ்தானம், பையங்க பேரில் ஒரு தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது அந்த ஏஜ் எப்போவுமே வந்து என்னென்னா ராசி பலன்கிறது அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் திங்க் பண்ணி பார்க்கணும். 10 வயசுக்காரங்க போய் ராசியை பார்த்துட்டு எனக்கு தொழில் எங்கே இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. 50 வயசுக்காரங்க வந்து
எனக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாங்கிறது கேட்கறதில்ல. அந்தந்த ஏஜுக்கு உண்டான ஃபேக்டர் தான் அதில் வந்து திங்க் பண்ணி பார்த்து ராசி பலன் கேட்கணுமே தவிர டோட்டலாக ராசி பலனை வச்சுக்கிட்டு ஒரே இதுக்கு பலன் எல்லாருக்கும் இருக்காது. குழந்தைகள் மூலம் ஒரு தொழில் தொடங்கலாமா, குழந்தைகள் மூலம் ஒரு வருமானத்தை ஈட்டலாமாங்கிற சிந்தனைகள் விஷயங்களும், தொழில் மூலம் குழந்தைகள் மூலம் ஒரு லாபத்தை அடையக்கூடிய மீனராசிகளுக்கு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். குரு 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் இன்னும் 1 வருஷங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கும். கோச்சாரத்தில் வரக்கூடிய சிறு சிறு தடங்கள் விஷயங்களை மாத்திரம் தாண்டி போய்கிட்டு இருந்தால் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பாகவே அமையும். இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ராசி பலனில் 12 ராசிக்கும் ராசியாக பார்த்தோம். பட் இதில் என்னென்னா பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்கள், கணவன் மனைவி உறவு இது மூலம் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நட்பு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அதே மாதிரி மிருகசீசம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்று அவர்களுக்கு தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூடிய அவர் தொட்டதெல்லாம் ஃபேவராக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்று மனதளவிலும் உடல் நலம் அளவிலும் மிகவும் சிறப்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவு, பணவரவு, லாபமான நாள். ராசி பலனில் நட்சத்திர வாரியாக அந்த இதில் அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் சரி, 6ல் சந்திரன் இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளையில் சிறப்பான பலனை அனுபவிப்பார்கள்.